10, 14 பிபி ஏறிட்டே போகுது. ஓகேவா? சொல்லுங்க சார், நீ சொல்லுங்க. போஸ்ட் பெய்ட் ஜாயின் பண்ணி டீம் லீடராக ஜாயின் பண்ணேன். சொல்லணும்னா ஐ வாஸ் வெரி லக்கி. ஐ வாஸ் அன் சீனியர் ஏஜென்ட் இன் ப்ரீவியஸ் கம்பெனி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க டீம் லீடராக. அப்போ நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா எக்ஸல் அப்படின்றத நான் பார்த்தது கூட கிடையாது. போஸ்ட் பெய்டில் ஜாயின் பண்ணும்போது டீச்சர்ஸில் ஜாயின் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பிபிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் எல்லாரையும் போய் கேட்டேன் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போயிட்டு 7 notes கட்டுவேன். போயிட்டு நான் மட்டும் தான் எதுவுமே பண்ணல, உட்காந்துருந்தேன். இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது, புது டீம் தானே ஒன்று எதுவும் கேட்க மாட்டாங்கன்னாங்க. ஸோ அப்போ இருந்த டிப்டி மேனேஜர் ராஜ் வந்து இது எல்லாமே எதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு கேட்டுருந்தாரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நான் வந்து அந்த ஃபயர் வந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண அனாலிசிஸ், அந்த பிபிடி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நான் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறேன் அது வந்து ரெண்டாக தான் பார்ப்பாங்க. முதல்ல என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த வெறி கொண்டு வந்தது வந்து டாக்டர் ராஜ். அவர் அந்த என்னை வந்து அந்த மாதிரி அசிங்கப்படுத்தினது தான் எனக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி எப்போதுமே இருக்கும். அதனால தான் நான் எது இருந்தாலும் இது பண்ணணும் கொஞ்சம் புதுசு புதுசாக தான் பண்ணுவேன். வித்தியாசமாக கலராக பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் டீம் அது வந்து ஒரு 18 பேர். ஒரு 5 months அந்த 18 பேர் ஒரு டெஷன் கூட இல்லை. ஒரு டீம் இருந்தது. அந்த டீம்னால தான் எனக்கு நேமே வந்துச்சு ஃபர்ஸ்ட் ராக்கிங் டேல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் ஒரு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டீமில் ஸ்டாமராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டீம் நல்லா ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த டீம் நல்லா கொண்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லெவலில் எல்லோரும் போயிட்டாங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிருக்காங்க. கேனி இந்த மாதிரி நான் வாய்ஸ் டிஎல் குவாலிட்டி ப்ரெசன்ட் டிஎலாக இருக்காங்க. எல்லாமே வந்து என் டீமில் வந்துட்டு அப்படி போனவங்க என் டீமில் எட்டி பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னை க்ரோ பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி என் கொலீக்ஸ் ரிச்சர்ட், பிந்து, ஃபரீன் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். டேனி சார் சொன்ன மாதிரி எதையும் நான் வந்து சார் கற்றுக்கிட்டேன்னா அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர். கற்றுக்கிட்டு அப்படியே வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி யார்ட்டையும் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எல்லாரும் கற்றுக் கொடுக்கணும். நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும். மற்றவங்க ஷேர் பண்ண நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்க எய்ம் அப்படின்னு பார்க்கும்போது கீர்த்தி வந்து நான் சீரியஸாகவே சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நிறையா எய்ம்ஸ் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். அந்த ப்ரெஷர் கைண்ட் ஆஃப் திங், அவங்க எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் வந்து காமிச்சிடுவாங்க, எந்த லெவலில் இருந்தாலும் சரி. ஆனால் கீர்த்தி பிரசன்ட் இருக்க அட்வான்டேஜ் வந்து அவங்க ப்ரெஷர் காமிக்க மாட்டாங்க. அவங்க அந்த இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரசன்னா கீர்த்தி அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணா பிரசன்னா வந்து எப்போதும் கூலாக இருப்பார். கீர்த்தி வந்து எப்போ வந்து 2-3 தடவை சொல்லிட்டு பண்ணல அப்படின்னா மட்டுமே தான் ஒரு டென்ஷன் ஆகுதே தவிர அது வரைக்கும் அவர் வந்து எந்த அளவு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் நம்மகிட்ட வந்தோன்னா அது ஸ்மைலிங் பேசுவார், பேசுவார் என்னடா கொஞ்சம் பண்ணுறா இப்படி பண்ணுறா அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சொல்லுவார். சீரியஸா இட்ஸ் அமேசிங். அந்த மாதிரி நான் ஏஜென்ட்ஸில் பண்ணியிருக்கேன். ஓகே, டிஎல் லெவலில் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் கேம் லெவலில் அந்த மாதிரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி அவங்கள பேச முடியுது அப்படின்னு எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால என்னாச்சுன்னா நான் ஏற்கனவே ஏஜென்ட்ஸ்கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற என் நெக்ஸ்ட் லெவல் என்னோட அப்பர் லெவல் இந்த மாதிரி பண்ணும்போது என்னாச்சுன்னா இன்னும் சாஃப்ட் கார்னர் ஆயிடுச்சு. ஏஜென்ட்ஸ் மோல்ட் பண்ண எனக்கும் ஈஸியாக இருந்தது. ஏன்னா ப்ரெஷர் அவங்க கொடுக்கும்போது நான் அந்த ப்ரெஷர் அவங்ககிட்ட காமிக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ கீர்த்தி சீரியஸ்லி ரிசர்வ் வச்சு போட்டீங்கன்னா மோர் தென் த சீரியஸ் கண்டிப்பாகவே. ஏன்னா அந்த ப்ரெஷர் அதுதான் மெயின் திங்கு. உங்கள் ப்ரெஷரை நெக்ஸ்ட் லெவலுக்கு காமிக்கக்கூடாது. அது மட்டும் நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏஜென்ட்ஸ் வந்து மோட் பண்ணி கொண்டு வரலாம். அதே மாதிரி ரிச்சர்ட் நிறைய கொடுத்துருக்கேன். ரிச்சர்ட் தான் சொன்ன மாதிரி 1 year எப்படி அனலைஸ் பண்ணிட்டு ரிச்சர்ட் அந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் கற்றுக்கிட்டுலாம் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் ஈவினிங் ஷிஃப்ட்டு மார்னிங் அப்படின்னு கிடையாது. ஈவினிங்ல வந்து என் டீம் அப்படின்னு கிடையாது. எல்லா ஏஜென்ட்ஸும் ரொம்ப எனக்கு நான் சொன்னாதான் லாகின் பண்ண எக்ஸ்ட்ரா அப்படின்னா முகம் சொல்லிக்காம பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லிங்கன்னா சார் பண்ணுறேன் அப்படின்ட்டு 1 hour 2 hour. அதுக்கப்புறம் கூட அவங்க எஸ்கேப் ஆகி போகணும்னு நினைக்க மாட்டாங்க. வந்து கேட்பாங்க, ஓகேவா சார் எஸ்எல்லாம் பிடிச்சிருவோமா போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேப்லாம் வந்து 10 மணி கேப்லாம் 1 மணிக்கெலாம் போயிருக்காங்க. எனக்கு கேட்டு நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாஷா, ஜானு, மசூது எல்லாம் இருக்காங்க. இவங்க இருக்காங்க. இவங்களாம் வந்து 1 மணிக்கெலாம் வாங்கி போயிடலாம். ராஜேஸ்வரி, அனிதா இவங்களாம் வந்து நல்லா தெரியும் எனக்கு. எஸ்எல் அப்படின்னும் போது நான் 12 மணிக்கு ஆஃபீஸ் வரும்போது பின்னாடி அவங்க வந்து லாகின்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபயர் இருந்தது. நான் எப்படி நான் ஃப்ளோரை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அவங்களும் அந்த ஆங்கிள் அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கஷ்டமான விஷயம். அந்த பாண்டிங் இருந்தால தான் பண்ண முடியுது. ஃப்ளோர்லேயே நம்ம ட்ரை பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாமல் வந்தேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டு போகிறேன். கொஞ்சம் இல்லை, நிறையாவே கற்றுக்கிட்டு போகிறேன். எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். என்னாலே முடிஞ்சதை தான் எடுத்துகிட்டு போக முடியுது. அதே மாதிரி எனக்கு முடிஞ்சது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸுன்றதை வந்து நம்ம வந்து எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வீட்டில் கொடி கட்டி தொங்கல் போயா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இதுக்கு மேலே எனக்கு வேர்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டே, இந்த டைம், இந்த மினிட், இந்த செகண்டை வந்து நினைக்கும் கண்டிப்பாக நம்ம அம்மாவோட ஆவிங்க வந்துருச்சு. இதுல ஒரு 2 விஷயம் இன்னும் சொல்லணும்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இது லாஸ்ட் வீக்கே வந்து இவருக்கு லாஸ்ட் டேட்னு கேக் வெட்டிட்டோம். கேக்லாம் வாங்கிட்டு வந்து லாஸ்ட் வீக்கே வெட்டிட்டோம். அதே மாதிரி ஒரு ஜாயினிங் டே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். எந்த டீலுக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாயினிங் டேட் இருக்காது. இவர் ஜாயின் பண்றாரு, ஜாயின் பண்ணி இதுதான் ஒரு டீம்னு கொடுக்குறாங்க. அந்த டீம்ல 12 பேரும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. 8 மணிக்கு ஷார்ப்பா வந்துருவாங்க. 6:45 தான் வந்து உட்காந்துருக்கேன். சாயந்தரம் வரைக்கும் இல்ல. டீம் எங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் போறாரு, இது போறாரு. பார்த்தா டீமே இல்ல. டீம் பிரிச்சுட்டாங்க, டீம் இல்ல. அதுக்கப்புறம் சரி எதுக்கு தேவையில்லாம் டிவியில் ஒரு எடுத்தோம் அப்படின்னு பேசுறாங்க. இது அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் 10 பேர் கொடுத்தாங்க எனக்கு. நான் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் டே முகத்தை கூட முழுசா பார்க்கல. நான் என்ன பண்ணுவேன்? சரி போயிட்டுப்பா. கியூ வேற போகுது, எல்லாத்துலயும் கியூ போகுது. மட்டக்கா இது போ. கொஞ்சம் டயட்ல கை வாங்கப்பா வாங்கப்பா. யாரும் சாப்பிட என்ன பண்றீங்களா பண்ணுங்கம்மா. இல்ல சாப்பிடுங்க. டானிஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூம் காலியா தான் இருக்கு.